வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசி பருப்பு தோசை. பாசி பருப்பை ஊற வச்சாலே போதும், அடுத்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊறின பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சீரகம், பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு அரைச்சு கடைசியா அதுல உப்பு, கொத்தமல்லி போட்டு தோசை ஊத்திடலாம். லேசா ஊத்தினாலே சூப்பரா வரும் தோசை. பசங்க ஒரு தோசை சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் தேங்காய், காஞ்ச மிளகா, வெங்காயம், புளி, அது கூடவே வறுத்த வேர்க்கடலை போட்டு அரைச்சு அதுல உப்பு தாளிச்சு ஊத்தியாச்சு. தோசைக்கு சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கு மஷ்ரூம் 65 நம்ம 65 மசாலா போட்டு முட்டை போட்டு பெரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. சட்னி லைட்டா காரம் ஆயிருச்சு, அதனால வீட்டுல இருந்த முலாம்பழத்தை போட்டு ஜூஸ் போட்டு சமாளிச்சு விட்டாச்சு. நம்ம 65 மசாலால இதுதான் கலர். நம்ம கலருக்காக எதுவும் சேர்க்கறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பீஸ் மின்ட் ரைஸ் பண்ண போறேன். அதுக்கு யூஸ்வலா ஒரு தாளிப்பு போட்டு அதுல பச்சை பட்டாணி, மிக்ஸி ஜார்ல புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சு அந்த பேஸ்டையும் போட்டு சாப்பாடு போட்டு கிளறியாச்சு. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் இதை விட ஈஸியா ஒரு காளான் மசாலா உங்களால செய்யவே முடியாது. சப்பாத்திக்குலாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் காளானை கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் கெட்டியான தயிர், லாஸ்டா தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மஷ்ரூம் இதை கூட சேர்த்துக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்த உடனே லாஸ்டா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏங்க ஒரு டைம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரோஹாம நோம்பி கும்பிடுறியா நீ? இப்படி வாழ்க்கையில ஒரு டைம் ஆவது மத்தவங்க நம்மளையோ இல்ல நம்ம மத்தவங்களையோ சொல்லி கேட்டிருப்போம். அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெசிபி. டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்கும், அதே டைம்ல சிம்பிளாவும் செஞ்சிடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி பெரிய வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஜார்ல பொரிச்ச வெங்காயம் முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்போ கழுவி வச்ச சிக்கன்ல அரைச்ச ஆனியன் பேஸ்ட், தயிர், கரம் மசாலா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வெங்காயம் பொரிக்க யூஸ் பண்ண எண்ணெயிலேயே இந்த சிக்கனை போட்டு எண்ணெய் பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. கடைசியா ஒரு கைவலிய கொத்தமல்லியை சேர்த்து கிளறி இறக்குனா அப்படி இருக்கும். கறி குழம்பு சுவையில ஒரு சூப்பரான சோயா கிரேவி. கண்டிப்பா இந்த புரட்டாசிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. 1 கப் சோயாவை தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இப்ப எண்ணெயில 1 ஸ்பூன் அளவு மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. இப்ப அதே பாத்திரத்துல எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமா புரட்டாசில இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுறதுக்காகவே நான் நிகழ் மகிழ் பிராண்ட்ல இருந்து மொய் காம்போ தான் வாங்கியிருந்தேன். 14 வகையான ஹோம்மேட் மசாலா 1430 ரூபாய்க்கு இருக்கிற பொருள்ல காம்போவா 1001 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காம்போ உங்க வீட்டுல இருந்தா போதும், பெரிய வெஜ் அண்ட் நான்வெஜ் விருந்தே சமைச்சிடலாம். நிகழ் மகிழ் பிராண்ட்ல இருந்து 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், மல்லித்தூள், கறி மசாலா, மட்டன் மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குறீங்கன்னா அடடடடா ஒரு சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு.